சார் ஒரு 5 நிமிஷம் ஹெல்த் கோச்சிட்ட பேசுன மாதிரி இருக்கே சார். ஜோதிட மருத்துவர் நான் சாருக்கு பேரே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இல்லை, நீங்கள் மெடிக்கல் சொல்லாமல் அஸ்ட்ராலஜி எப்படி சொல்ல முடியும்? அப்போ ஒரு ஜோதிடர் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணுமா சார்? ஆமாம், இல்லைன்னா ஜோதிடம் வராது. இந்த கிரகம் கெட்டு போயிருந்தா இந்த நோய் இருக்குதான்னு ஃபஸ்ட்டு கேட்டால் தான் அந்த ஜாதகம் எடுக்கும். நீங்கள் வந்து ஜாதகத்தில் நோயை கண்டுபிடிக்காம உனக்கு 100 கோடி வரும், 200 கோடி வரும், அந்த கோடி வரும், அனுபவிக்க ஆள் இருக்கணும். அதெல்லாம் இல்லை. அந்த நோய் இருக்கும். எந்த கிரகம் கெட்டிருக்கோ அதுக்கு தான் ஒரு கிரகத்துக்கும் நோய்கள் உண்டு. நிறைய பார்க்கணும். அதே போல் டிப்ரெஷன் வரப்போகுது, இது வரப்போகுது, நிறைய விஷயங்கள் கற்றுக்கும். எல்லாருக்கும் வரும், அதை மீறி வரும், அதை அனுபவிக்கணும். ஒன்றும் பண்ண முடியாது. ஜோதிடம் கடவுள் கிடையாது. நான் தான் உங்களுக்கு சொன்னது தான். ஜோதிடனுக்கு பிபி இருந்தால் அவன் மாத்திரை சாப்பிடலன்னு டிக்கெட்டு தான். சார், பிறக்கிறப்பயே ஒரு குழந்தை நீங்கள் சொல்கிறீங்க 7.5 அந்த சனியில் தான் பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணியிருக்கணும், அல்லது இயல்பாகவே ஏன் 7.5 சனியில் பிறந்தா ஏன் பாவம் போடும்? ரெடி 29 வயசுலேயும் அடுத்த சனி வருது. அது வரட்டுங்க, அது வரட்டும். 27 வருஷம் எவ்வளோ பேர், அதாவது 4வது சனி வர வரைக்கும்லாம் வாழ்கிறாங்க. பிறக்கிற குழந்தையே 7.5 சனியில். அதுக்கு எதுவும் பூர்வ ஜென்ம கணக்கு இருக்குமா? ஆமாம், எல்லா கணக்கும் இருக்குங்க. ஒரு கால்குலேஷனில் தானேங்க இந்த குழந்தை உருவாகும். லக்கண புள்ளி வருதுன்னாவே முன்னோர்கள், மூதாதையர்கள் எல்லாரும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா சார் அஸ்ட்ராலஜியில்? அஸ்ட்ராலஜி படித்தாவே ரிசர்ச் பண்ணோம் சார். நீங்கள் இப்போ நான் வந்து இவ்வளோ வருஷத்தில் கிட்டத்தட்ட 15,000 20,000 ஜாதகம் உள்ளே போயிருப்பேன். ஒரு ஜாதகம் உங்களுக்கு ஒரு படிப்பு தான். நீங்கள் எடுக்கிறதுக்குள்ளே அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் இருக்குது, இதே போல் இருக்குன்னு அதே பலன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா டீப்பாக தான் போகணும். இது வந்து சார் மற்ற விஷயம் மாதிரி கிடையாது. வருவாங்க, டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுக்க போகிறாங்க. அது ஏஎம்மா பிஎம்மா பார்க்க போகிறீங்க. லேட்டிடியூடு லாங்கிடியூடை வச்சு ஜாதகம் போட போகிறீங்க. இப்போ கம்ப்யூட்டர் வந்துடுச்சு, அதனால் ஈஸி போட்டுட்டு அதை வச்சு வெறும் கட்டம்தான். அடுத்தது அம்சம், நவாம்சம், அடுத்தது புள்ளிகள், பரல்கள், இதெல்லாம் இருக்கும். எது இருந்தாலும் பலன் சொல்ல போகிறது ஜோதிடர். கம்ப்யூட்டர்லேருந்து நீங்கள் ஜாதகத்தை வர வச்சுக்கலாம். ஆனால் கம்ப்யூட்டர் பலனை பார்த்து ஜோதிடர் படிக்க போகிறது இல்லை. அது கம்ப்யூட்டர் பலனை பார்த்து படிக்கணும்னா அவனே பசி போடுவான். ஸோ நம்ம தான் சொல்ல போகிறோம். அது இல்லாமல் எப்போயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்க, எந்த ஜோதிடர்கிட்ட போனாலும் நீங்கள் போய் அந்த ஸ்பாட்டில் அந்த ஜோதிடர் உங்களை எடுத்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் முதல்ல அவருக்கு டேட்டு கொடுக்கக்கூடாது, டைம் கொடுக்கக்கூடாது, பிளேஸை கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் நான் சொல்கிறேன் நேயர்களுக்கு. நீங்கள் போனோம், அவர் அப்போயே கம்ப்யூட்டரில் போட்டோம், இதில் வேணுமா போட்டோம், உங்கள் எதிரில் ஜாதகம் போடணும், அவர் பலன் சொல்லணும். அப்போ தான் அது கரெக்ட். இல்லைன்னா உங்களுக்கு 2 நாள் முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்கள் டேட் ஆஃப் பர்த்லாம் வாங்கி அவங்க மற்ற கலெக்ஷன்லாம் போட்டு இந்த கம்ப்யூட்டரில் தட்டினா வந்து அதை நீ வீட்டில் பார்த்துட்டு போ.